ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் 1 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய் தூள் இதை வச்சு ஒரு சூப்பரான மொறுமொறுப்பான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். இந்த கப்பில் 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி சூடு ஆனதுமே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கலாம். லைட்டாக கலந்து விட்டுருங்க. இப்போ 1 கப் அரிசி மாவு இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கலந்து விடுங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த சூட்லேயே இந்த அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்குனா போதும், அந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அரிசி மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மாவு ரொம்ப சூடாக இருக்கும், அதனால நம்ம கையில் தொடுற அளவுக்கு பதமான சூடு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். கையில் தொடுற அளவுக்கு சூடு இருக்கு. இப்போ நல்லா மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கையில் மாவு ஒட்டுது அப்படின்னா கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இது போல ஒரு கைப்பிடி அளவுக்கு மாவு எடுத்து நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில வச்சு நல்லா சப்பாத்தி பதத்துக்கு தேய்ச்சி விடுங்க. ஆனால் இது மெலிசா இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு கனமாக தான் இருக்கணும். ஏன்னா நம்ம இதை கட் பண்ண போகிறோம், அதனால ரொம்ப சன்னமாக தேய்ச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சி விட்டுட்டு மாவை ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. கத்தியில் இந்த மாவை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். அப்படி கட் பண்ணுறப்ப கத்தியில் ஒட்டும், அதனால லைட்டாக கொஞ்சம் கத்தியில எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நீளமாக மாவை கட் பண்ணிக்கலாம். நீளமாக கட் பண்ண மாவை இந்த மாதிரி நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நாம் கட் பண்ணிக்கலாம். நான் முக்கோண ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டைமண்ட் ஷேப்லையும் பண்ணிக்கலாம், இல்லைனா கட்டமாகவும் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அது போல் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் எல்லா மாவையும் தேய்ச்சி இது போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருக்கு. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க ஒவ்வொரு துண்டையும் நாம எண்ணெயில சேர்த்துக்கலாம். எண்ணெயில சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்க. கலர் ரொம்ப மாறிடக்கூடாது, ஓரளவுக்கு பொன்னிறமா இருந்தா தான் அது நல்லா இருக்கும். ரொம்பவே கருகிற மாதிரி எடுத்துடாதீங்க. இந்த மாதிரி பொன்வறுவலா எண்ணெயில வறுத்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நாம பாருங்க, நான் எல்லா மாவையுமே கட் பண்ணி எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப அதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ரொம்பவே மொறுமொறுப்பா இருக்கு நம்ம பொரிச்சு எடுத்தது. இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்தை பொறுத்து நீங்க சேர்த்துக்கோங்க. குறைஞ்ச காரம் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது போல ஒரு தட்டு போட்டு நல்லா குலுக்கி எடுத்தீங்கன்னா மொறுமொறுப்பான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். 1 கப் அரிசி மாவு இருந்தாலே இது போல் ஒரு சிம்பிளான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். தினமும் நீங்கள் டீ குடிக்கிறப்ப, காஃபி குடிக்கிறப்ப ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸோடு இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஈவினிங்கில் ஸ்கூல்ல இருந்து வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மொறுமொறுப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து சாப்பிடுவாங்க. தினமும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு ஸ்நாக்ஸ் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப அவங்களுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கும் சாப்பிட. உங்களுக்கும் செஞ்சு கொடுக்குறப்ப ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும், சந்தோஷமா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அவுட்புட் எப்படி வந்ததுங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.